வணக்கம் மக்களே, வீடு கட்டுற விஷயத்துல நம்ம நிறைய டிப்ஸ்களை சொல்லிட்டு வர்றோம். அந்த வரிசையில் இப்போ ஒரு டிப்ஸ் பார்க்க போறோம். வீடு கட்டணும் அப்படின்னா இபி கனெக்ஷனுக்காக நம்ம நிறைய ஒயர்ஸ் வாங்குவோம் இல்லையா? ஸோ ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா 15 வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 20 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஒயரை மாற்றி ஆகணும். ஆனால் சில பேர் வீடு கட்டும் போது 50 வருஷத்துக்கு 70 வருஷத்துக்கு கூட ஒயரை மாற்ற மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒயரை வாங்கும் போதே நல்ல குவாலிட்டியாக காஸ்ட்லியாக நல்ல ஒயராக வாங்கி செட் பண்ணிக்குவாங்க. ஸோ நீ வீடு கட்டும் போது இபி லைனுக்காக ஒயர் இழுக்கும் போது அந்த ஒயர் கனெக்ஷன் கொடுக்கும்போது நல்ல தரமானதா நல்ல குவாலிட்டியானதா நல்ல காஸ்ட்லியானதை கூட நீங்கள் வாங்கி போட்டீங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும். ஏன் அப்படின்னா எதிர்காலத்தில் இபி வெஹிக்கிள் நிறைய வரப்போகுது. கரண்ட்டில் யூஸ் பண்ணுற பொருள் நிறைய நம்ம பயன்படுத்த போகிறோம். யூபிஎஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். போர் போட்டு மோட்டார் கனெக்ஷன்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ எதிர்காலத்தில் நம்ம வீட்டில் மின்சார தேவை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால மின்சார பயன்பாட்டுக்காகவே நீங்கள் வயரை நல்ல குவாலிட்டியாக நல்ல காஸ்ட்லியானதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லைஃப் லாங் இருக்கும். வயர் வாங்குற விஷயத்தில் சிக்கனம் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்குறேன் அப்படின்ற பேரில் மொக்கையானது சைனா பீஸ் ஆனது ஏற்கனவே யூஸ் பண்ண வயர் இந்த மாதிரிலாம் வாங்கி யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடு கட்டுறதுக்கு தேவையான நிறைய டிப்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, பாய்.